ஹாய் காய்ஸ், நம்மளோட சேனலோட ஃபஸ்ட் விலாக் இது. ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் விலாக் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஹார்ட் டச்சிங்காக அப்படி இருக்கட்டுன்றதுக்காக நமக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிளேஸ்க்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது எங்களோட காலேஜ் கேம்பஸ்ஸு. சரி வாங்க உள்ளே போகலாம். நம்ம காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். ஆக்சுவலாக இந்த இடம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஆயிடுச்சு. பாலடைஞ்ச பங்களா தான், அதில் தான் காலேஜ் இருந்துச்சு. நான் படிக்கும்போது இந்த ரூம் வந்து ஓப்பனே ஆகிறது கிடையாது. இப்போ நான் இந்த ரூமுக்கு வந்தேன். இது ஒரு கிளாஸ் ரூமாக இருந்திருக்கு. நான் என்ன படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா பிசிஏ படிச்சிருக்கேன். ஸோ எங்கள் கிளாஸ் அந்த சைடு இருக்குது, அங்கே அந்த சைடு போவோம். இது கேண்டீன். ஆக்சுவலாக நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிற வரைக்கும் கேண்டீன் வந்து ஒர்க்கில் இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லாம் ஒரு அமைதியாக இருக்குது, செம்மையாக இருக்கும். சின்ன கேண்டீன் பார்க்குறதுக்கு ஒரு சின்ன கேம்பஸ் தான், பட்டு வேற மாதிரி இருக்குங்க, வேற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டாஃப் ரூம், ஆஃபீஸ் ரூம் போகிற வழி. இது வந்துட்டு எங்களோட ஐடி தேர்ட் இயர் இருந்தாங்க. இதுதான் எங்கள் கிளாஸ் பிசிஏ தேர்ட் இயர் படிக்கும்போது நாங்கள் இந்த கிளாஸில் தான் இருந்தோம். ஸோ ஃபஸ்ட் இயர் காலேஜுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோ ஒன்றும் இம்பாக்ட் இல்லாதனால காலேஜ் பற்றி பெருசாக ஒன்றும் தெரியாது. என்னடா அது ஒரு பழைய பில்டிங்குள்ளே வந்து தள்ளிட்டாங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபைனல் இயர் முடிச்சு போகும்போது ஒர்த்து வருமா தான் காலேஜை பொறுத்த வரைக்கும். பில்டிங் பழசாக இருக்காதுன்னு பார்க்காதீங்க, நான் செம்மையாக இருக்கும். பெஞ்செலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு போயிட்டாங்க. சரி வாங்க நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஆக்சுவலாக மெயின் என்ட்ரன்ஸ் தான். நம்ம வந்து காலேஜோட பேக் வழியில் தான், கேட்டு பூட்டியிருக்காங்க காலேஜுக்கு இல்லாதனால. ஸோ நம்ம வந்து பேக் வழியில் வந்திருக்கோம். ஓகே, அதரா எங்கள் கிளாஸ்க்குள்ளே போகலான்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் என்ன தெரியல, எங்கள் கிளாஸை வந்துட்டு போகக்கூடாதுன்னு நினச்சி பூட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் பிசிஏ வேற லெவலாக இருக்குங்க. மிஸ் பண்ணாத கூடாதுன்னு ஒரு லைஃப்னா அது காலேஜ் லைஃப் தாங்க, கன்ஃபார்மாக சொல்லுவேன். ஆனால் நாங்கள் வந்து காலேஜ் லைஃப்பில் வந்துட்டு மிஸ் பண்ண ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நந்தனா அப்படின்ற ஒரு பொண்ணு தான். நாங்கள் காலேஜ் வந்து புதுசில் ஃபஸ்ட்டு செம் அப்போ தான் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டேன்னா சூசைட் பண்ணிட்டான். ஸோ காலேஜ் நாங்கள் தேர்ட் இயர் முடிக்கிற வரைக்கும் என்ன தான் நாங்கள் ஃபன் பண்ணி ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் இப்போ கூட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக பிரின்ஸு மணி எனக்குலாம் கேட்டோன்னா இப்போ கூட அந்த நந்தனா இல்லாதங்கிறது வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஃபீலிங்காக தான் இருக்கும். இதே மாதிரி இந்த காலேஜ் விட்டுட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் இப்போ எங்கெங்கே படிச்சுட்டு இருக்கானுங்களோ, எங்கெங்கே இருக்கானுங்களோ, எல்லாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் சொல்லுங்களா. அவங்க கூட கொஞ்சம் ஜாலியாக இருந்துச்சுங்க. காலேஜ் தான் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே லவ்வு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபீலிங்கு, சேட்னஸ்ஸு, க்ரஷ்ஷு எல்லாமே இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வர, நம்ம அசோக்கு மச்சான் எங்கே இருக்க, அவன் வீடு இங்கே தாங்க இருக்குங்க. இது வந்து ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட்டோட இடம். ஏதாவது ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட் இருந்தாங்க. அண்ட் பிஏ இங்கிலீஷ் அங்கே சரி, ஜாகிரஃபி ஓகே ஏதோ எழுதியிருக்கானுங்களே. ஆமி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்புறம் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்கே ஜாகிரஃபி இருந்தாங்க. ஜாகிரஃபியில் படிச்சிருக்க எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஆய் சொல்லுங்கள். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை யாரெல்லாம் ஜாகிரஃபியில் இருந்தீங்க அப்படின்றது. ஓகே ஆய் சொல்லுங்கள். ஓகே, இந்த கிளாஸ் ரூம் பாருங்க. காலேஜில் சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, லைப்ரரி கைஸ்ன்னு நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கோங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கோம். அப்புறம் லைப்ரரி எதுன்னு காமிக்கிறாங்க, இருங்க லைப்ரரி எதுன்னு காமிக்கிறேன். லைப்ரரி பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம லைப்ரரி கதையை சொல்கிறேன். இதுதான் எங்களோட
லைப்ரரி. இப்போ அங்கே இருக்க செல்ஃப் எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. எங்கள் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட் செம்மு இதெல்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. பாட்டு தான் எல்லாம் சேர்ந்து ஒன்றா பாட்டு பாடுறது, ஒன்றா சாப்பிட்றது, அந்த பாகுபாடு அப்படிங்கிறது எங்கள் கிளாஸ்க்குள்ளே இருக்கவே இருக்காது. நல்லாயிருக்கும். எங்கள் கிளாஸ் எடுத்துட்டிங்கன்னா கீழ் கேம்பஸ் மொத்தமாகவே அப்படி தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஐடி பசங்க வந்துட்டு பிசிஏ ஐடி வேறு கிடையாது. ராக்கி சார் சொல்லியே ஆகணும், இதில் வந்துட்டு வேறு கிடையாது. நாங்கள் எல்லாமே ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படி இருப்போம். அவங்கள மட்டும் சொல்ல முடியாது, ஹோல் கேம்பஸில் இருக்க எல்லாருமே அப்படி தான் இருந்தோம். நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லோரும் ஆக்சுவலாக இந்த கீழ் ஆமக்குளம் கேம்பஸில் படித்த எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு ஐ சொல்லுங்கள். ஆமக்குளம் காலேஜில் ஒரு முக்கியமான ஸ்பாட் அப்படின்றதுனா இந்த பைக் ஸ்டாண்ட் தான். நான் பசங்க ஒவ்வொருத்தரும் பைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி மாசம் வேறு லெவலில். அதுவும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வரது மொத்தமாகவே ஒரு 4-5 பைக்கில் தான் வருவோம். எல்லாருமே மொத்தமாக வருவோம். பயங்கரமாக உள்ளே வந்துட்டு பயங்கரமாக பார்க்கிங், ஓகேவா, படன்னு எல்லாம் வந்து பார்க்கிங் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே பைக்காக தான் இருக்கும். நல்லாயிருக்கும். எல்லாமே மொத்தமாக பைக்கில் வந்துட்டு, அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமு, இல்லை காலேஜ் கல்ச்சரல் டைமு, ஃப்ரெஷர்ஸ் டைமு, அந்த மாதிரி டைமிங்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போது பிரின்ஸோட கார் தான் எங்களுக்கு மாசு. ஸோ காரு பைக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல செம்ம லப்பரியாக இருக்கும். நல்லாயிருக்கும். நாங்கள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களும் நல்லா பண்ணுவாங்க. இந்த ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஃபங்க்ஷன் நடத்துகிற ஈவெண்ட்டாக இருக்கட்டும். அதுவும் முக்கியமாக ஆமக்குளத்து காலேஜில் ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே சேர்ந்து ஒன்றா பண்ணுவோம். அப்படி சூப்பராக இருக்கும். யாருக்கும் இங்கே ஒரு ஈகோ அப்படின்ற பிரச்சனைலாம் இருக்காது. காலேஜில் இருக்க எல்லாருமே ஒரே கிளாஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணி பழகுவாங்க. இடம் பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரு கலகலன்னு சவுண்டோடயே இருக்கும். நான் இந்த இடத்துல இருக்கும் போதெல்லாம், நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே அமைதியாக யாருமே இல்லாமல் தனிமையில் இருக்குது. ஸோ இதுதான் எங்கள் காலேஜி. பார்க்குறதுக்கு பல குப்பையாக பழைய பில்டிங்காக இருந்தாலும் இந்த பில்டிங்கில் இருக்க மெமரிஸ் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றும் கோல்டுக்கு ஈக்குவல். கோல்டன் மெமரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு மட்டும் இல்லை, இந்த காலேஜில் படித்த எக்கச்சட்டமான ஆயிரக்கணக்கான பேருக்கும் இது ஒரு கோல்டன் மெமரிஸ் தானே பிளேஸ் தான். கொஞ்சமாக எல்லாத்தையும் மேலே கொண்டு போயிட்டு இந்த பில்டிங் மட்டும் இப்போ சைலண்ட்டாக அமைதியாக எல்லாரும் கத்திட்டு இருந்த இடத்துல ஒரு சத்தமே இல்லாம இருக்கு. காலேஜ் முடிச்சுட்டு 1 year ஆச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். பிரின்ஸு, அஸ்விந்து, அர்ஷாது, சிப்லி, அம்சா, ஷரத்து, பாஸு வீடியோ பார்த்துருந்தா ராய் சொல்கிற பாஸு, அனு, அமிஷா, அஞ்சனா, திவ்யா, திவ்யா, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு இருந்தா ஒரு ஆய் சொல்லுங்க. எல்லாரும் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் யாரையாச்சும் காலேஜ் லைஃப்பில், அதாவது நம்ம கூடலூரில் ஆமக்குளத்து காலேஜில் போயிட்டு கான்டாக்ட் இல்லாமல் உங்கள் ஒரு நாள் பேசாமல் இருப்பீங்களே, அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுமாச்சு அப்படி இருக்குன்னு கேளுங்க. யாராச்சும் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காலேஜில் உங்களுக்கு என்ன மெமரிஸ் இருக்குன்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இனிமேல் நிறைய வீடியோ வரும். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நமக்கும் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.